Daily. Taste the Daily. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை சொல்லியடி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் அதிமுகவிலிருந்து திரு சிட்கோ சீனு அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், ரொம்ப ஓப்பனாக பகிரங்கமாக ஊடகங்கள் பொய் செய்திகளை எழுதாதீங்க, உண்மையோடு எழுதுங்க அப்படின்றத பொது மேடையில் பொதுமக்கள் முன்னாடி உடைச்சி பேசிட்டார். அடுத்த நாளே பார்த்திங்கன்னா டெல்லியில் அவர் முகத்தை மறைச்சிட்டு போனார்னு ஒரு பொய்யான கருத்துருவாக்கத்தை, ஃபேக் நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. ஏன் சார் இதை எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சி தலைவர் அவ்வளவு சொல்லியும் வேண்டுகோள் விடுத்தும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது என்று சொன்னால், அஃபிஷியலாக எந்த பத்திரிகாரங்களும் கூப்பிடுவாங்க. அவங்க சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னும் போது எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அதோட அவங்க பேட்டி கொடுக்கும்போது தான் கூப்பிடுவாங்க. இவங்களா கற்பனையில் எதை வேணால் சொல்கிறது. அவர் சொன்ன பிறகு கூட அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு ஆதரவாக கூட நீங்கள் செய்திகள் போட வேண்டாம், உண்மையை உறக்க சொல்லுங்கள் மக்களுக்கு. உண்மையான எதிர்க்கட்சி என்பது ஜனநாயகத்தில் பத்திரிகைகள் தான், ஊடகங்கள் தான். அந்த ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக இவர்கள் விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறார். இது மக்களுக்கே தெரியும். இவர்கள் நினைக்கிறார்கள், இப்போ எனக்கு தெரிந்த வரையில் பல்வேறு ஊடகங்கள் நஷ்டத்திலே போய் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் இவங்க காம்பன்சேஷன் கொடுக்கறதா தான் தகவலே வெளியே இருக்கு. ஒரு காலத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், யார் அப்படி ஊடகங்களை கட்டுப்படுத்துறான்னு கேட்குறேன். எத்தனை பேர் இருக்காங்க? பெண் நிறுவனம் இருக்கு, மருமக நடத்துறாரு. நான் சொல்றது ஏங்க, எத்தனை விஷயத்தை போன் பண்ணி இதை போடாத சொன்னாங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? அதையும் மீறி போடுறவனுடைய நிலைமை என்ன ஆகுது? அதான் பொதுச் செயலாளர் அழகா சொன்னார். ஏன் பயப்படுறீங்க, சாக்கடை தண்ணி ஊற்றிடுவாங்கன்னு பயப்படுறீங்களான்னு கேட்டாங்க. வீட்டில் வயசான ஒரு அம்மா இருக்குது, அதெல்லாம் போய் துன்புறுத்தி இந்த மாதிரி உன் பையனை அடக்கி வை, போடக்கூடாது. சவுக்கு சங்கர் விஷயத்துலேயே நம்ம பார்த்தோம். ஒரு காலத்தில் இன்றைக்கி இருக்க மாதிரி மீடியாக்கள் சமூக வலைதளங்கள் இல்லாத காலகட்டத்திலேயே அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது கொயாங்க ஒருத்தர் தான் ஆல் இண்டியா பூரா பத்திரிகை கைவசம் வச்சுருந்தார். கிட்டத்தட்ட 224 பத்திரிகைகளும் நடத்தியிருந்தார். அவர் மாத பத்திரிக்கை, டெய்லி பத்திரிக்கைலாம் நடத்தியிருந்தார். அப்போ மக்களுக்கு செய்தியே எங்கே போகுதுன்னா அதில் தான் போகும். காலையில் எழுந்து பார்த்துட்டு 234 ஒரே நரேட்டிவாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும் செய்தி. அதை வச்சு தான் ஓட்டை போடுவோம். ஒரு காலம் அது கொயாங்கோ இருந்த காலம். இப்போ என்ன போச்சு, இந்த ஊடகத்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொன்ன உடனே இது பிரபலமாக போயிடுச்சு, நம்ம இன்னும் நல்ல பாஸ்டாக வந்துடுச்சு. மன்னிக்கணும், இந்த அரசாங்கம் மக்களை நம்பி இல்லை, எதிர்கட்சி தலைவர் மக்களை நம்பி இருக்கிறார். இந்த அரசாங்கம் ஊடக வெளிச்சத்தை நம்பி தன்னுடைய நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ எதிர்கட்சி தலைவர் போகிறதுக்கு முன்னாடி நான் டெல்லி போகிறேன் அப்படின்றத சொல்கிறார், அங்கே யாரை சந்திக்கிறார் அப்படின்றத சொல்கிறார். சந்தித்த போது ஃபோட்டோக்கள் வருது. அங்கே முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொல்லி மனு கொடுத்துருக்கிறார். அந்த ஃபோட்டோவை வெளியிடுறார், அந்த அறிக்கையை எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இவ்வளவும் மக்களுக்கு தெரியுது, அதே ஊடகங்கள்ல தான் அதுவும் வருது. அப்போ அவர் ஏன் முகத்தை மூடிட்டு போக போறாரு? இவங்க பண்ற இந்த ஃபேக் நரேட்டிவ் மக்கள் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? தெரிஞ்சு இதை ஏன் செய்யறாங்க? தயவு செய்து மக்களுக்கு தெரியலன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. நான் ஏன் இதை இந்த நேரத்தில் சுட்டி காட்டுகிறேன் என்றால், ஒரு இயக்கத்தை மீடியாக்களை வைத்து அழித்து விடலாம், ஊடகங்களை வைத்து அழித்து விடலாம், அல்லது அவர்கள் ஆட்சிக்கு வருவதை தடுத்து விடலாம் என்கின்ற நிலை இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக மிகப்பெரிய கோடீஸ்வரன் எல்லாம் இருக்கிறான். அவன் ஊடகத்தை மட்டும் கையில் வைத்து கொண்டு மக்கள் செல்வாக்கை பற்றி கவலைப்படாமல் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் மக்களை நம்பி இருக்கிற இயக்கம் அதிமுக, மக்களை நம்பி இருக்கிறவர் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். இன்றைக்கு நாட்டில் நடக்கிறத நான் இந்த நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் வாயிலாக பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஊடக நண்பர்களுக்கு. திமுக என்கின்ற இயக்கம் இன்றைய முதலமைச்சருக்கும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய அப்பா மதிப்புக்குரிய கருணாநிதி, அன்னைக்கு மதிப்புக்குரிய கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ராஜீவ்காந்தியினுடைய கொலையாளிகளோடு அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு அவசரமாக சட்டமன்றத்தில் வெளியிடுறாரு. நீ பொதுக்கூட்டத்தில் போய் சொன்னாலும் பரவாயில்ல, எங்கே போகிற வர இடத்துல சொன்னாலும் பரவாயில்ல, சட்டமன்றத்தில்
நீ சொன்ன உடனே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஏங்க எவ்வளவு சீரியஸான விஷயம் தெரியுமா அது? அன்னைக்கு வந்துட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தை அடுத்த நாள் 75 ஆண்டு கால பாரம்பரியமிக்க பத்திரிகை விகடன், தினமணி, அதான் இந்தியன் எக்ஸ்பிரஸ், இதெல்லாம் வந்து முதல் பக்கத்தில் வந்துடுச்சுங்க. ராஜீவ் கொலையாளிகளோடு ஜெயலலிதான்னு சொல்லி அம்மா பேரை சொல்லி வந்தது. கெட்டிக்காரம் புழுகு 8 நாளைக்குன்ற மாதிரி 8 மணி நேரத்தில் இன்றைய நம்முடைய இணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அவர்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கிற வக்கீலுங்க 2 பேருமே நஞ்சகவுட தாட்சாயினின்னு சொல்லிட்டு 8 மணி நேரத்தில் அம்மாவுக்கு தகவலை சொல்லி அங்கிருந்து அம்மா கூட்டு வந்து இதே பத்திரிகைக்காரங்க முன்னாடி அம்மா வந்துட்டு நிரூபித்து காட்டினாங்க. ஏங்க இது ராஜீவ்காந்தி கொலையாளி இல்லை, எங்கள் அதிமுக வக்கீல் நஞ்சகவுட, இவர் தாட்சாயினி அப்படின்னு சொன்ன உடனே அந்த பத்திரிகைகள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஊடகவியாளர்கள் தயவு செய்து சொல்லுகிறேன், உங்கள் ஊடகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து எங்கே இருக்கிறது என்று சொன்னால், தான் வாழ பிறரை கெடுக்காதே என்பான், தான் வாழ யாரை வேண்டுமானாலும் கெடுக்கக்கூடிய இயக்கம் திமுக. பலிகடா ஆகாதீர்கள் என்று அன்னைக்கு 75 வருஷம் பாரம்பரியமிக்க பத்திரிகைகள் 2 பத்திரிகை முதல் பக்கத்தில் மன்னிப்பு கேட்ட வரலாறு நிரூபிச்சிருக்கிறோம் நாங்கள். இப்போ இன்னைக்கு முகம் தொடக்கும் போது நீ நாட்டில் எவ்வளோ பிரச்சனையா? இந்த 2 நாளில் 11 கொலைகள் நடந்திருக்கு. தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன். இன்னைக்கு அங்கங்கே தலையை தேடிட்டு இருக்கிறான். முண்டம் தனியாக இருக்குது, தலையை தேடிட்டு இருக்கிறான், உடம்பு தனியாக இருக்குது. இப்படி நாடு நாசமாய் போய் கொண்டு இதுக்கு ஒரு டிபேட் வைங்க. மயிலாடுதுறையில் ஆணவப்படுகொலை, திருநெல்வேலியில் ஆணவப்படுகொலை. திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியை ஓட ஓட விரட்டி பட்ட பகலில் கொலை செய்யக்கூடிய காட்சிகள்லாம் கூட பார்க்குறோம். இப்போ இதை பற்றியெல்லாம் ஊடகங்கள் பேசாமல் வெறுமனே அதிமுக 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 இதையே பேசுகிறாங்க இல்லையா? இதுக்கு பின்னணியில் யார் இருக்கான்னு நான் கேட்குறேன். இதுக்கு பின்னணியில் முழுக்க முழுக்க இந்த முதலமைச்சருடைய குடும்பம் இருக்கிறது. குடும்பம் சொன்னால் அவங்க மருமகன் பெண் நிறுவனம் நடத்துகிறாரு. இன்னொன்று அதிகார பலம் வந்து அதிகாரிகளே நேரடியாக ஃபோன் பண்ணுறாங்க. அதிகாரிகளே ஊடகங்களுக்கு ஃபோன் பண்ணி இதை போடு இதை போடாதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எதிர்காலத்தில் இன்றைக்கி ஏமாற்றலாம் நீங்கள், ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஊடகத்தை பார்த்து தான் மக்கள் முடிவெடுப்பார்கள் என்கின்ற நிலையை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த விஞ்ஞானத்தின் உச்சியிலே உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சமூக வலைதளங்கள், நீ 8 மணிக்கு தப்பு பண்ணினா 8:01 அவன் கையில் வந்துடுது எல்லாமே. இப்போ இல்லை என்று சொன்னால் அந்த வாட்ச்மேன் வந்து இப்போ இது பண்ணாங்க இல்லையா, அவன் அடித்து துன்புறுத்தினாங்க இல்லையா, அது எப்படி வந்து இந்த ஊடகமாக வெளிச்சம் போட்டு காட்டுச்சு? சமூக வலைதளம் மூலமாக எவனோ ஒருத்தன் நல்ல செய்திகளை நீங்கள் கொண்டு வரலாம். யார் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அதிகாரப்பூர்வமாக ஒரு உள்துறை அமைச்சரை சந்தித்து விட்டு வெளியே வர, இவங்க இது மட்டுமா செய்கிறாங்க? ஒரு 4 பேரை போட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. அந்த டிபேட்டுக்கே இவங்க வந்துட்டு அதுதாங்க சினிமா படம் எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு ஊடகங்கள். உனக்கு இப்போ எந்த லாஸ்ட்டில் போகுது, அப்போ நீ இதை வை, டிபேட் வை. பாட்டாளி மக்கள், நீங்கள் இப்போ சொன்னீங்க வேல்முருகன் கட்சியிலேருந்து ஒருத்தரை வெட்டி கொண்டுட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் ஒருத்தரை வெட்டி கொண்டுட்டாங்க. இப்படி 2 நாளில் 11 கொலைங்க. அதை பற்றி எந்த ஊடகமாவது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது? இது வந்து யாருடைய தவறு? நிர்வாக கோளாறு முதலமைச்சர் தவறா அல்லது காவல்துறை, அவர் கையில் இருக்கிற காவல்துறை தவறா? ஒரு விவாதம் வைங்க. அதெல்லாம் விட்டுட்டாரு. அதிமுகவை பொறுத்தவரையில் அம்மாவும் சரி எடப்பாடியாரும் சரி, நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, எங்களுக்கு யாரும் அடிமை இல்லை. ஜனநாயக ரீதியாக தீய சக்தியை ஒழிப்போம் வெளிப்படையாக சொன்னார். போன தடவை நான் போனேன் உள்துறை அமைச்சரை பார்க்கறதுக்கு, நடந்தாய் வாழி காவேரி திட்டத்துக்கு நான் ஆட்சியிலே மனு கொடுத்தேன். ஏங்க இன்னும் தாமதப்படுத்துறீங்கன்னு கேட்டேன். கேட்ட உடனே இப்போ 13,500 கோடி ரூபா சாங்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்கள் போய் என்னத்தை பண்ணிட்டு வந்தீங்க இது வரைக்கும்? உங்கள் அப்பாவுக்கு நாணயம் வெளியிடுறது, வெங்கைய நாயுடு அவரை கூப்பிட்டு சிலை திறக்கிறது, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்னத்தை கொண்டு வந்தீங்க? டெல்லிக்கு போய் நீங்கள் உங்கள் ஆட்சியிலையும் சரி, நீங்கள் இப்போ எத்தனை முறை இருந்திருக்கிறீங்க. இப்போ போனார், மதிப்புக்குரிய பாரத ரத்னா அவார்டு கொடுக்கணும் நம்முடைய முத்துராமலிங்க தேவர், தேசியமும் தெய்வீகமும் தன்னுடைய 2 கண்கள் சொன்னார். அவங்களுக்கு நீங்கள் வந்து பாரத ரத்னா கொடுங்கன்னாரு. இவங்க திமுக எப்பவுமே ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளவும், இவங்க இப்படி சொன்ன உடனே இன்னொரு சமூகத்தை அங்கே தூண்டி விட்டு போஸ்டர் ஓட்ட வைக்கிட்டான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அச்சிட்டு சாகணும், அதில் ரத்தம் குடிக்கிறது ஓநாய்கள் தான் இவர்கள். இதை வந்து நாம சொல்லலை, மதிப்புக்குரிய நாவலர் ஐயா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலேயே சொல்லியிருக்கார். எடப்பாடியாரை பொறுத்த வரையில் இது போன்ற வதந்திகளை காதில் போட்டுக்கொள்ளாமல், இது போன்ற செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், என்ன எந்த ஊரில் பிரச்சனை நடக்கிறதோ அதை அடுத்த கணமே அவர் வந்து பிரதிபலிக்கிறார். நியூஸ் ஜே மூலமாக
இன்னைக்கு மக்களுக்கு போய் அந்த கருத்துக்கள் சேருகிறது. இதெல்லாம் நம்ம பொதுச் செயலாளர் ரொம்ப தெளிவாக இங்கேருந்து சொல்லிட்டே போகிறாரு. நாங்கள் யாரையும் தலைமை கழகத்தை உடைச்சவங்களையும் சேர்க்க மாட்டோம், எதுவும் இது பண்ண மாட்டோம். எவ்வளவு தொல்லைகள் கொடுப்பீர்கள் இந்த ஊடகங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நாள் நிச்சயமாக இதே பொதுச் செயலாளரை முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு பிரத்யேக பேட்டி எடுத்து நீங்களே பல கேள்விகளை கேட்பீர்கள். எந்த ஊடக வெளிச்சமும் இல்லை. ஒரு முதலமைச்சர் 4.5 ஆண்டு காலம் நிர்வாக சீர்திருத்தம் எப்படி இருந்தது, சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது, கொடிய நோய் கொரோனாவை எப்படி ஒழித்தார், இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? நீங்க மூஞ்ச மூடி போய் ஏன் மூஞ்ச மூடணும்? நான் கேட்கறது ஒண்ணுதான். இப்போ அவர் ஒரு வழக்கு தொடுத்தார் சொன்னா அந்த தனிப்பட்ட பத்திரிகைக்காரன் தன்னுடைய அக்கௌண்ட்ல போட்டு அதை நீங்க எல்லாம் போட்டீங்களே. அன்னைக்கு உங்க அப்பா கருணாநிதி தாட்சாணி நஞ்சகவுடவை அங்கே சிவராஜன் தனு இருக்கான்னு சொல்லி போட்டு மன்னிப்பு கேட்ட மாதிரி நீங்கள் இன்றைக்கி மன்னிப்பு கேட்க வேண்டி வரும். தயவு செய்து ஊடகவியாளர்களுக்கு சொல்லுகிறேன், தேர்தல் நெருங்குகிறது. நீங்கள் எதை வேணும்னாலும் சொல்லலாம். இவர் பிரிப்பார், அவர் பிரிப்பார், இவர் சேருவார், அவர் போவார். மக்களுடைய எழுச்சி எப்படி இருக்கிறது என்பதை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற நிகழ்ச்சியிலே பொதுச் செயலாளர் தெளிவாக அந்த ஊரில் என்ன பிரச்சனை அதுக்கு பதில் சொல்லியா நீ போய் அங்க போய் நில்லு. நான் இப்போ அடுத்ததான் அதை தான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ எதிர்கட்சி தலைவர் செல்கிற இடத்துல எல்லாம் ஆளுகிற முதல்வருக்கு பல கேள்விகளை முன்வைக்கிறார். ஆனா அதையெல்லாம் பதில் சொல்லாம ஊரா தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன்னு முதல்வர் வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கு. திருப்பூர்ல தொழில் நசிவடைஞ்சு எல்லாம் நாசமா போற அளவுக்கு வந்திருக்குதுன்னு சொன்னா நீ எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை கை காட்டுற. ஏன் நாங்களும் தானே 4.5 வருஷம் ஆட்சி பண்ணோம். 96 ஆட்சி வந்தப்போ என்ன துணிச்சல் இருந்ததுன்னா மதிப்புக்குரிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் அன்னைக்கு அங்க முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் நேரா திருப்பூர்ல அந்த பனிநாளை உரிமையாளர்களை உட்கார வச்சு என்ன சொன்னார் சந்திரபாபு நாயுடு, திருப்பூர்ல இருக்க தண்ணியில தான் சாயம் ஓட்டணும்னா இந்த தண்ணியை நான் வேகன்லேயே கொண்டு வரேன், எங்க ஊர்ல நீங்க தொழில் பண்ணுங்க அப்படி கூப்பிடுற அளவுக்கு தான் உங்க ஆட்சி அலங்கோல ஆட்சி. ஆனால் கூட இந்த ஆட்சியில கூட மகாராஷ்டிரா பல மாநிலங்கள்ல கோவைக்கு அங்க அலுவலகங்கள் போட்டு இங்க தொழில் முதலீட்டாளர்களை அங்க கொண்டு போறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு தான் சார் இருக்கு. சார் இவர்கள் மக்களை நம்பி ஆட்சி நடத்தவில்லை, பணத்தையும் விளம்பரத்தையும் நம்பி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹிட்லர் உலகம் முழுவதும் வென்று வந்தான். அவனுக்கு உறுதுணையாக இருந்தது அவன் வீச்சிய வாளோ அவன் எடுத்த துப்பாக்கியோ அதெல்லாம் கூட இல்லை. அவனுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா கோயப்பல்ஸ் என்கின்ற அந்த பொய் பிரச்சாரம் தான் அவனுக்கு உதவியாக இருந்தது. கடைசியில் அந்த ஹிட்லரை கவிழ்த்ததும் அந்த கோயப்பல்ஸ் தான். தவறான தகவலை தந்தார். உண்மை வருகிற பொழுது நீ எப்பவுமே போய் சொல்லிட்டு இருக்க, ஒரு நாள் உண்மையை சொல்ல போறீங்க, அன்னைக்கு உங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. தயவு செய்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஊடகவியாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், அரசாங்கத்தை யார் அமைப்பது என்கின்ற முடிவை மக்கள் எடுப்பார்கள். நாட்டில் நடக்கின்ற நடப்பை மக்களுக்கு உள்ளது உள்ளபடி சொல்லுங்கள். அதிமுகவுக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள் என்றெல்லாம் நாங்கள் கேட்கவில்லை. உண்மையை உரக்கச் சொல்லுங்கள். இறந்து போனவன் படுகொலை செய்யப்பட்ட குடும்பங்களின் நிலையை நினைத்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுதும் எதிர்காலத்தில் நிச்சயமாக எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் முன் நிற்பார் என்பதை கவனத்தில் கொண்டு உங்களை கை கழுவி விட்டு ஓடக்கூடியவர்களுக்கு நீங்கள் கை தூக்கிவிட நினைக்காதீர்கள் என்று கரங்கூப்பி வேண்டி விடைபெறுகிறேன். நிகழ்ச்சிக்கு உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நேயர்களே, மற்றும் ஒரு அமர்வில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.